பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 138 அதிகாரத்தின் 8 முதற் பகுதி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இந்த வசனம். திரும்ப வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது உரிமையாய் எழுதுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகளை நம்ம தைரியமா சொல்லணும்னா, தாவீதை போல கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு அன்பு வேணும். கர்த்தர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தரை நமக்கு துணையாக வைத்திருக்கணும். அப்பதான் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். இன்னொன்று, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து அது பெருகும் போதுதான் நம்மளால தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் செஞ்சிருவாருப்பா. இதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தாவீதை போல நாமும் கர்த்தரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு உறவை நம்ம வைத்திருக்கிறோமா? ஒரு ட்ரஸ்ட்வர்தி நமக்கு இருக்குதா? ஆண்டவர் எனக்காக இதை செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம தைரியமாய் சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தவங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா, நம்ம அவங்க கிட்ட ஒரு உண்மையான ஒரு உறவு இருந்தாதான் அவங்களால நமக்கு பரிந்து இந்த காரியங்களை செய்ய முடியும். இப்போ ஆண்டவர் முதலாவது நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை, ஆண்டவர் நினைக்கிற காரியங்களை செய்யணும்னா நம்ம அதற்கு பாத்திரங்களா இருக்கோமா? நம்ம ஆண்டவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இடத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு உறவு முறை இருக்கிறதா? இப்போ இந்த 3 காரியங்களும் ஒழுங்கா இருந்தால் நம்மளும் என்ன பண்ணலாம்? தைரியமா தாவீதை போல சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம வழிபடுகிற நமக்கு முன்பாக நிற்கிற அந்த ஆண்டவர் யார் என்பதை நம்ம முதலாவது அறிந்திருக்கணும். நம்ம ஒருத்தவங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்றோம்னா அந்த பர்சனாலிட்டியை பத்தி நமக்கு தெரிந்திருந்தால்தான் அதை பற்றி அவங்கள பத்தி நம்ம தைரியமா சொல்லுவோம். இன்னைக்கு தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா என்னன்னா, அவருக்கு அந்த ஆண்டவரை பத்தி நன்றாக தெரியும். ஆண்டவருக்கும் இவரை நன்றாக தெரியும். சோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தாவீது அழகா சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்றாரு. அது போல நீங்க சொல்ல போகிற அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அந்த இயேசு எப்படிப்பட்டவர், அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சாதான் நம்மளால தைரியமாய் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா? அப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறதா? அப்படிப்பட்ட என்ன சொல்லுகிறது, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்மளிடத்துல இருக்கிறதா? இந்த 3 காரியங்கள் இருக்கும்போது நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு எந்த காரியங்களிலே கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த காரியத்துல கர்த்தருடைய செயலை எதிர்பார்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்திலே கர்த்தர் வெளிப்பட வேண்டுமானால் நம்ம கர்த்தர் மேல முழுமையான நம்பிக்கை வைப்போம். முழுமையான ஒரு கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்கிற அந்த புரிதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது நம்ம தைரியமா சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் மேலே வைத்திருக்கிற அந்த உண்மையான புரிதல் நாளுக்கு நாள் வளர, அவர் யார் என்பதை உண்மையாய் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நீங்களும் நானும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எந்த மழை இருந்தாலும், எந்த யோர்தான் இருந்தாலும், எந்த செங்கடல் இருந்தாலும் என் கர்த்தர் வழி உருவாக்கி ஆண்டவரே நாங்கள் அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்களே ஆண்டவரே. அன்செட்டில்டா இருக்கிறது, ஒழுங்கில்லாத இருக்கிற காரியங்களை ஒழுங்குள்ளதாய் மாற்றுறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. குடும்பத்துல எது அன்செட்டில்டா இருக்குதோ அவைகளை உங்க பலிபீடத்துல கொடுத்துறோம். என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே,
Amen, amen, amen. God bless you.